அந்த விதத்துல இப்போ ஒருத்தர் ஒரு நாள் வந்து சரக்கு டெய்லியும் ஒரு 150 ரூபா அந்த தான் குடிக்க முடியும்னு வச்சுக்கோ. ஆமா. சாதாரணமாக சைடிஸ் 120 எவ்வளோ கோட்டுற? குவார்டர் 145 ரூபா. 145 ரூபாயா? சரி, ஓகே. குவார்டர் 145 ரூபா குவார்டர்னு வச்சுக்கா. ஒரு சரக்கு சைடிஸ் எல்லாம் சரி ஒரு 200 ரூபா ஒரு இருந்தாதான் ஒரு நாளைக்கு சரக்கு அடிக்க முடியும். ஆனா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 200 ரூபா இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கவலையே இல்ல. ஆமா. ஏன் தெரியுமா? 20 பாட்டில் போட்டா 200 ரூபா. சூப்பரா சொன்ன. அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? என்னன்னா இந்த ஒயின் ஷாப்ல வாங்கி இருந்தாதான் திரும்ப இந்த ஒயின் ஷாப்லயே கொடுத்தாதான் அந்த காசு கூட வெளியே இந்த வந்து கொடுத்தா கிடையாது. இப்ப நம்மளுக்கு காசு சரக்கு அடிக்கணும்பா, காசு இல்ல அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா கரெக்டா போயிட்டு ஒரு 20 பாட்டில் ரெடி பண்ணா போதும். 200 ரூபா தேத்திடலாம். 200 ரூபா தேத்திடலாம். ஆனா அந்த 20 பாட்டில் இப்பெல்லாம் கிடைக்க மாட்டுது. ஏன்னா எல்லாத்தையும் இதுலயே தெரியுமா? எல்லாம் வந்து பாட்டில விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க குடிச்சிட்டு போட்டு போயிருந்தாங்க இல்லையா? இப்ப அப்படி கிடையாது. பாட்டில் எடுத்துட்டு போய் கொடுத்து ஒரு நிறைய நீ அப்படி அப்படியே முன்னாடி எல்லாம் பாட்டிலுக்கு வந்து காசு கொடுக்காத இருக்கும்போது வந்து நீ குடிச்சிட்டு அங்கேயே போட்டு போவ, இல்ல உடச்சிட்டு போயிடுவேன். நடக்கும்போது மனுஷனுக்கு அந்த பக்கம் நடந்தாங்க, இல்ல வந்து விலங்குகள் மாடு எல்லாம் நம்ம வச்சிருக்கோம், மாடு ஓட்டின்னு போறோம் அப்படின் போது வந்து காலில் குத்தி காலில் கிழிக்கிற அது மாதிரி பிரச்சனைலாம் நிறைய ஏற்படும். விவசாயிகளோட நிலத்துல பாட்டில் போடும்போது அவங்க ஏர் ஒழுகும் போதோ அது மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா ரிட்டர்ன் நம்ம கொடுக்கறதுனால கிடையாது. ஆமா, ஒரு 10 பாட்டில் ரெடி பண்ணா 100 ரூபா உங்க கையில இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 100 ரூபா இருக்கு, அப்படியே எடுத்து போய் கொடுத்துட்டு ஒரு குவார்டர் வாங்கிக்க வேண்டியதுதான். அது மாதிரி இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்கீம் நல்லா தான் இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. அது நீடிக்குமா? மது பாட்டில் விற்கிறாங்க. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. பாட்டிலே போட்டிருக்கு, குடியும் அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து மது விற்கிறாங்க. ஆமா, குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஓகேவா? ஆனா யாரு அதை பத்தி யாரும் படிக்கிறீங்க? யாரும் படிக்கிறது கிடையாது. உச்சா போதை என்ன போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எவன் எப்படி போனா அப்படின்னு ஸோ சொல்றது. ரீசெண்டா நடந்தது ஒன்று சொல்றேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் குடி போதையில அடிக்ட் ஆகிட்டாரு. அதே ஒரு மரணம் வரைக்கும் போயிடுச்சு. ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு. ஃபுல்லா குடிச்சிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்பாட் அவுட் ஆயிடுச்சு. அதனால குடிக்காதீங்க, குடிச்சாலும் வண்டி ஓட்டாதீங்க. வீட்டுக்கு போனோம் அவ்வளோதான். இல்லை வீட்லயே வாய்மே குடிங்க, அவ்வளோதான். வேற எதுவும் பண்ண முடியாது. குடிக்கலாம், ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து டிரைவ் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துட்டு இருந்தா எல்லாருமே நல்லது. ஏன்னா குடிச்சிட்டு ஓட்டு போவான் ஒருத்தவன், அவன் சும்மா ஒருத்தவன் நடந்து போவான், சிவனேன்னு சொல்ற ரோட்ல நடந்து போவான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் மேலே தேவையில்லாம பிரச்சனை நடக்கும். அப்புறம் நிறைய விபத்துகள் அதிகமா குடியினால ஏற்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா குடியை மோஸ்ட்லி விட்டுருங்க. கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? ஒழுங்கா டீயை குடிச்சு இடத்த காலி பண்ணுங்கடா. அது ஓனர் சொல்லியா? யாருடா ஓனரு? டக்ளஸ் அண்ணே. யாரு டக்ளஸ் அண்ணனா? ஏண்டா நேத்து அவனை வேலைக்கு சேர்த்தேன், அவனை போய் ஓனர்ன்றீங்க.